parallelogram parallelogram இணைகரம் parallelogram இணைகரம் ஓகேவா இணைகரம் அப்படின்னா அதோட இமேஜ் எப்படி இருக்கலாம் மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் சாய்வா இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் சாய்வா இருக்கும் இந்த மாதிரி ஃபிகர் இருக்கும் இணைகரம் ஓகேவா இதுல வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இதோட வேல்யூ ஏ அப்படின்னா இதோட வேல்யூவும் ஏ அப்ப இந்த வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அப்ப இதோட வேல்யூவும் இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் இதோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இதுல வந்துட்டு ஹைட்டுங்கிறத நம்ம ஒண்ணு மென்ஷன் பண்ணுவோம் இதுதான் நம்ம வந்துட்டு இதோட ஹைட்னு சொல்லுவோம் ஃபிகர் கரெக்டா போட்டுக்கோங்க ஓகேவா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இப்ப இது ஏன் போடும்போது நான் இங்கேயும் ஏன் போட்டிருக்கேன் ஏன்னா இது ரெண்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் தென் இங்க பினா இங்க பி இதோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் ஹைட் மென்ஷன் பண்றது இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இதோட ஹைட்டுக்கு சொல்லுவோம் ஓகேவா இதுக்கு ஏரியா ஃபார்முலா எழுதிக்கோங்க ஏரியா பரப்பளவு அதான் பேஸ் இன்டூ ஹைட் தான் பேஸ் இன்டூ ஹைட் பி இன்டூ ஹச் b into h ஓகேவா ஏரியாவோட ஃபார்முலா b into h அதே பெரிமீட்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெரிமீட்டர்னா இந்த சுத்தி இருக்கிறது மட்டும் தானே ஆட் பண்ணுவோம் அப்ப ஒரு a இருக்கு மறுபடியும் ஒரு b இருக்கு மறுபடியும் ஒரு a இருக்கு மறுபடியும் ஒரு b இருக்கு அப்ப மொத்தம் 2 a இருக்கு பிளஸ் 2 b இருக்கா இப்ப இந்த 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா a பிளஸ் b ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாமே சுத்தி இருக்கிறது நம்ம ஆட் பண்றதுதான் அதோட பெரிமீட்டர் ஓகேவா அப்ப பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 into a plus b பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 into a plus b ஏரியாவோட ஃபார்முலா b into h ஃபார்முலா எழுதிட்டீங்களா parallelogram இணைகரம் ஆப்போசிட் சைட்ஸ் எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் இதுல ஹைட் மென்ஷன் பண்றது இந்த பாயிண்ட் தான் இதோட இணைகரத்தோட ஹைட்னு சொல்லுவோம் இதோட ஏரியாங்கிறது நார்மலா b into h ஓகேவா b into h நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட சுற்றளவு அப்படிங்கிறது இந்த 4 சைடும் ஆட் பண்றதுதான் சொல்லுவோம் 2a plus 2b இருக்கு அந்த 2 காமனா வெளியில எடுத்திருக்கோம் சோ 2 into a plus b இந்த ஃபார்முலா எழுதியாச்சா எஸ் மேம் நெக்ஸ்ட் ரோம்பஸ் ரோம்பஸ் தமிழ்ல சாய் சதுரம் ரோம்பஸ் சாய் சதுரம் அதாவது இந்த சாய் சதுரத்துல பக்கங்கள் எல்லாமே சமமா தான் இருக்கும் இங்க ஏனா இங்கேயும் ஏதான் இங்கேயும் ஏதான் இங்கேயும் ஏதான் ஓகேவா இந்த 4 பக்கங்கள் சமமா இருக்கும் ஆனா இந்த மூலை விட்டம் இருக்கு பாத்தியா இந்த டயகனல் இது சமமா இருக்காது இது ஒரு டயகனல் அதாவது D1 நான் அதை மென்ஷன் பண்றேன் இந்த லைனை D2 மென்ஷன் பண்றேன் ஓகேவா இதோட மூலை விட்டங்கள் வந்துட்டு சமமா இருக்காது சாய் சதுரத்துக்கு ஓகேவா பக்கங்கள் சமமா தான் இருக்கும் இங்க என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் 4 பக்கமுமே வரும் ஆனா மூலை விட்டம் சமமா இருக்காது ஓகேவா இங்க D1னா இது D2 ஓகேவா இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க ஏரியா half into D1 into D2 half into D1 into D2 அதுவே இன்னொன்னு பக்க அளவு உயரம் கொடுத்திருந்தாங்கன்னா பக்க அளவு உயரம் சாய் சதுரத்தோட உயரம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா ஒண்ணு 2 மூலை விட்டம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க பக்க அளவு இன்னொரு ஃபார்முலா இருக்கு பக்க அளவையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்றது பக்க அளவையும் ஹைட்டையும் பெருக்கிறது இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா
பக்க அளவு குடுத்துட்டு அத சாய்சதுரத்தோட உயரம் இவ்ளோன்னு சொல்லி குடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சாய்சதுரத்தோட 2 மூலை விட்டத்தோட அளவு இவ்ளோ, அதோட பரப்பளவு என்னன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 ஃபார்முலா எழுதிக்கோங்க. பக்க அளவு பெருக்கல் ஹைட். பக்க அளவுங்கிறது சைட்ஸ். ஓகேவா? அந்த சைடோட வேல்யூ. ஓகேவா? ஏன்னு மென்ஷன் பண்றோம்ல அது. இன்டு ஹைட். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இதுல ஹைட் வந்து எதுங்க மேம்? ஹைட் வந்துட்டு நார்மலா இந்த டிஸ்டன்ஸ் தான்டா வரும். இந்த சென்டரா வருதுல்ல. ஓகே இந்த மேம். டிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகேவா? பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா. டயகனல் குடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல சைட்ஸும் ஹைட்டும் குடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட சுற்றளவு. சுற்றளவுனா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? 4 பக்கத்தையுமே ஆட் பண்ணுவோமா? அப்ப a பிளஸ் a பிளஸ் a பிளஸ் a இப்படித்தானே போடுவோம். ஓகேவா? சுற்றளவு அப்ப என்ன வரும்? 4a. ஓகேவா? ஒரு ஃபார்முலா வந்துட்டு சுற்றளவு அப்படிங்கிறது 4a. இப்ப இன்னும் ஒரு இது என்னன்னா சாய்சதுரத்துல நமக்கு டயகனல் இருக்கு. ஓகேவா? டயகனல் குடுத்துட்டு அதோட சுற்றளவு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சுற்றளவு குடுத்துட்டு அதோட டயகனல் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 into root of d1 squared plus d2 squared. 2 into root of d1 squared plus d2 squared. மேக்ஸிமம் எல்லா புக்ஸ்லயுமே டைரக்டா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? நானே 2-3 புக்ஸ் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ஜென்ரலா சுற்றளவுனா இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க, பரப்பளவுனா இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. டயகனல் குடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நமக்கு சுற்றளவுக்கு 4aங்கிற ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு அவங்க டயகனல் குடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பக்க அளவு குடுத்திருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை டயகனல் குடுத்துட்டு சுற்றளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சடனா நம்ம போட முடியும். ஓகேவா? அப்ப ரோம்பஸ் சாய்சதுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாவுக்கும் 2 ஃபார்முலா எழுதியிருக்கோம். அதோட பெரிமீட்டருக்குமே 2 ஃபார்முலா எழுதியிருக்கோம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ட்ரெபீசியம் சரிவகம். நெக்ஸ்ட் ட்ரெபீசியம் சரிவகம். ஓகேவா? அப்ப அதோட இமேஜ் எப்படி இருக்கும்? ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இதுதான் நம்ம ஹைட்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டாட் லைன்ஸ் தான் ஹைட்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுல பக்கங்கள் மேக்ஸிமம் சமமா இருக்காது. இங்க ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1 இருக்கும். ஓகேவா? இதோட வேல்யூ 1 இருக்கும். இதோட வேல்யூ 1 இருக்கும். இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ABCD நார்மலா நேம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சரிவகம் இதோட பிக்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பரப்பளவு 1/2 into h into a plus b. 1/2 into h into a plus b. ഇല്ലെങ്കിൽ നീ പറയണം, നമ്മൾ പുതിയതായിട്ട് വന്നതല്ലേ, ചാനല് മാറ്റിയെടുത്ത് ഇത് വന്നതല്ലേ, അതിലാദ്യം ഇതുണ്ടെന്ന് പറഞ്ഞാന്ന് പറയാം. இதுவே ஹைட் கேட்டாங்க அப்படின்னா ഇപ്പൊ നമ്മൾ ഇന്ന് ஓகேவா? இதோட നാളെ ഇതൊന്നും ചെയ്യണ്ട. 2 வேல்யூ கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கொடுத்துட்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏன்னா இந்த பக்கங்கள் வந்துட்டு சமமா இருக்காது. ஓகேவா? ஏவோட பக்கம் அதாவது சரிவகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் சமமா இருக்காது. அப்ப ஏ அண்ட் பியோட வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு ஹைட் கேட்டாங்க அப்படின்னா அப்ப ட்ரெபீசியம் பொறுத்த வரைக்கும் ஹைட் வேல்யூ கேட்டாங்கன்னா a பிளஸ் b/2. ஓகேவா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. பரப்பளவு கேட்டாங்கன்னா
1/2 into h into a plus b. இந்த ஃபார்முலா நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல இந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. ஓகேவா? அப்போ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்டாங்கன்னா h equal to a plus b by 2. ஓகேவா? அடுத்து இதோட சுற்றளவுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. சுற்றளவு பெரிமீட்டர். நமக்கு நார்மலா தெரியுமா சுற்றளவுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதோட 4 சைடுமே என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணி எழுதுறதுதான். ஓகேவா? அப்ப நம்ம 4 சைடுக்கும் நேம் வந்துட்டு a b c d 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்ப ஆட் பண்ணா என்ன வரும், ab plus bc plus cd plus ad. ஓகேவா? அப்ப இங்க வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணி போட்டா நமக்கு நார்மலா சுற்றளவு கிடைச்சிரும். சுற்றளவு பெருசா நீங்க மெமரி பண்ணுங்கிற நெசசரி இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, சுற்றளவுங்கிறது இங்க 4 சைட்லயுமே வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா நீங்க ஆட் பண்ணி போடுறதுதான். ஓகேவா? பரப்பளவுக்கு தான் ஃபார்முலா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு தான் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப சரிவகத்துக்கு பரப்பளவு அண்ட் சுற்றளவு பார்த்தாச்சு. அதுவே ஹைட் கேட்டாங்க அப்படின்னா a plus b by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. quadrilateral. Next quadrilateral. இந்த quadrilateral நாட்கரத்துல வந்துட்டு மேக்ஸிமம் சம்ஸ் வர்றதில்ல. பட் ஆனா ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கான சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ற மாதிரி. இதோட ஃபிகர் போட்டுக்கோங்க. அதாவது இதுல எதுவுமே சமமா இருக்காது. பக்கங்களும் சமமா இருக்காது, அதோட டயகனலும் சமமா இருக்காது, ஹைட்டும் சமமா இருக்காது. ஓகேவா? இதோட டயகனல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹைட்டே வந்துட்டு டிஃபர் ஆகும். இந்த டயகனலுக்கு ஒரு ஹைட் வரும். ஓகேவா? இந்த டாட் லைன்ஸ்ங்கிற இந்த டயகனலுக்கு ஒரு ஹைட் வரும். இந்த டயகனலுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹைட் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரதான் குவாட்ரிலேட்டரல் சொல்லுவோம். நாட்கரம் தமிழ்ல. ஓகேவா? சேம் அதே மாதிரி 4 சைட்ஸ் இருக்கும் ABCD. இதுல மெயின் வந்துட்டு ஹைட்டே டிஃபர் ஆகும். ஓகேவா? இந்த டயகனல் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹைட்டே டிஃபர் ஆகும். இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏரியா பரப்பளவு 1/2 into AC into H1 plus H2. 1/2 into AC into H1 plus H2. H1 H2ங்கிறது அதோட ஹைட்ஸ். ஓகேவா? 1/2 into ACங்கிறது இந்த டயகனல் வேல்யூ. AC into H1 plus H2. நமக்கு நார்மலா தெரியும் சுற்றளவு என்ன பண்ணுவோம், பெரிமீட்டர். ABCD 4 சைட்ஸும் நம்ம ஆட் பண்ணி எழுதுறதுதான். ஓகேவா? AB plus BC plus CD plus AD. ஓகேவா? அந்த 4 சைட்ஸும் ஆட் பண்ணி எழுதுறதுதான் சுற்றளவு. ஓகேவா? அப்ப ஃபார்முலா எழுதியாச்சா? 4 இதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம். இணைகரம்க்கு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் parallelogram, rhombus, நெக்ஸ்ட் trapezium, அடுத்து quadrilateral. இந்த 4க்குமே ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகேவா? இது ரிலேட்டடா சம்ஸ் பார்க்கலாமா அப்போ? மேம் சொல்லுடா. மேம் இந்த பக்க அளவு இந்த ஹைட்டுன்னு சொன்னீங்களா மேம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னீங்களா மேம்? ரோம்பஸ்க்கு. ஆமாடா. அதுக்கு ஏரியா கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா மேம்? ஆமாடா. பக்க அளவு கொடுத்துட்டு அதாவது பக்க அளவு கொடுக்கும்போது அவங்க ஹைட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? பக்க அளவும் ஹைட்டும் கொடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி டயகனல் 2 டயகனல் கொடுத்துட்டு ஓகேவா 2 மூலை விட்டத்தோட மதிப்பு கொடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகேடா. ஓகே, क्वेश्चन எழுதிக்கோங்க. Question number 46. Question number 46. Find the area of a parallelogram. Find the area of a parallelogram. Find the area of a parallelogram
whose base 9 centimeter and altitude 5 centimeter. Find the area of a parallelogram whose base 9 centimeter and altitude is 5 centimeter. தமிழ்ல எழுதிக்கோங்க. ஓர் இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 5 சென்டிமீட்டர். ஓர் இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு என்ன? இணைகரத்தின் பரப்பளவு என்ன? 45 தானமா? ஓகேடா, வெரி குட்டா. 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்ப நமக்கு நார்மலா இணைகரம்னா அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இணைகரத்தோட இப்பதான் நம்ம பார்த்தோம் இமேஜ் எப்படி இருக்கும், ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? இதுதான் இணைகரத்தோட ஃபிகர் எப்படி இருக்குமா? இதெல்லாம் அடி உயரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட பேஸ் வந்துட்டு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு அதோட குத்துயரம் ஹைட். ஓகேவா? ஹைட்னா இந்த பார்ட் சொல்லுவோம். அப்ப இது 5 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க? டைரக்டான கொஸ்டின் தான். அதோட பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கொடுத்துட்டு அதோட ஏரியா கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்னது? பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஏரியா. ஓகேவா? பேஸ் வந்துட்டு 9, தென் ஹைட் வந்துட்டு 5. ஓகேவா? 9 5 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான டைரக்டான கொஸ்டின். அவங்கள பேஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, parallelogram-ஓட ஏரியா கேக்குறாங்க. அப்ப பேஸ் இன்டு ஹைட் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம்? ஈஸியா போட்டுடலாம். போட்டீங்களா? எஸ் மேம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 47. A ground is in the shape of parallelogram. A ground is in the shape of parallelogram. A ground is in the shape of parallelogram. The height of the parallelogram is the height of a parallelogram is 14 meters. The height of the parallelogram is 14 meters. And the corresponding base is 8 meters longer than its height. And the corresponding base is 8 meters longer than its height. Find the cost of leveling the ground. Find the cost of leveling the ground at the rate of rupees 15 per square meter. Find the cost of leveling the ground at the rate of rupees 15 per square meter. A ground is in the shape of parallelogram. The height of a parallelogram is 14 meter and the corresponding base is 8 meter longer than its height. Find the cost of leveling the ground at the rate of rupees 15 per square meter. தமிழ்ல எழுதிக்கோங்க.
ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. 330 மேம். 330 இல்லையே. 1680 rupees ma'am. இல்லடா. Ma'am, 4,620 ma'am. 4,620. Very good. 4,620. 20. Very good டா. ஓகேவா? क्वेश्चन எழுதிட்டீங்களா? ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க அந்த மைதானம் வந்துட்டு இணைகர வடிவிலானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட உயரம் கொடுத்திருக்காங்க. உயரம் என்ன சொல்லியிருக்காங்க? 14 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப ஹச்சோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. உயரம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதோட அடிப்பக்கம் டைரக்டா கொடுக்கல. அதோட அடிப்பக்கம்ங்கிறது இப்ப இதுதான் வேல்யூ 10 தான் 15 தான் சொல்லிட்டு கொடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? உயரத்தை விட 8 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உயரம் கொடுத்திருக்காங்களா? உயரம்ங்கிறது 14ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப அதோட அடிப்பக்கம் பேஸ் அப்படிங்கிறது 14 கூட 8 கூட்டினா அதுதான் அதோட அடிப்பக்கம். ஓகேவா? புரியுதா இந்த லைனோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு? உயரம் டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா அதோட அடிப்பக்கம் டைரக்டா கொடுக்கல. உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவே குறைவுன்னு சொன்னீங்கன்னா நீங்க 14ல இருந்து 8 கழிக்கணும். ஆனா அவங்க இத 14 விட 8 அதிகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப 14 கூட 8 கூட்டும் போது அதுதான் அதோட அடிப்பக்கமா இருக்கும். ஓகேவா? அப்ப உயரம் இருக்கு, அடிப்பக்கம் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மைதானத்தை சமப்படுத்தணுமா? மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு இமேஜ்? இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஓகேவா? அதோட என்ன சொல்லியிருக்காங்க? உயரம் 14 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உயரம்ங்கிறது 14 மீட்டர். ஓகேவா? ஹைட் வந்துட்டு 14 மீட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அதோட பேஸ் வந்துட்டு 14 விட 8 அதிகமா இருக்கு. 14 விட 8 அதிகமா இருக்கு. அப்ப உயரம் என்னவா இருக்கும்? 22 இருக்கும். சாரி, அதோட அடிப்பக்கம் என்னவா இருக்கும்? 22 இருக்குமா? அப்ப அதோட ஹைட் நமக்கு 14ன்னு தெரியும். பேஸ் வந்துட்டு 22ன்னு தெரியும். அந்த மைதானத்தை சமன்படுத்துறாங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாத்தையுமே என்ன பண்றாங்க? அவங்க ஈக்குவல் பண்றாங்க. அந்த அப்படி பண்றதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மொத்த ஏரியா வந்துட்டு எவ்வளவு சதுர மீட்டர்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய்னா அப்ப இந்த ஏரியா ஃபுல்லாத்துக்குமே அவங்க சமன்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் வச்சு நம்ம இதோட ஏரியா எவ்வளவா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ஏரியாக்கு ஃபார்முலா என்ன? B into H. ஓகேவா? 22 into 14. 22 into 14. 4 to the 8, 4 to the 8, 2, 308. ஓகேவா? 308. ஓகேவா? 308 மீட்டர். இதுதான் இதோட ஏரியா. அப்போ மொத்த ஏரியா அப்படிங்கிறது
இந்த ஃபுல் பரப்பளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 308 மீட்டர் இருக்கு. ஓகேவா? அவங்க ஆனா என்ன சொல்லிருக்காங்க, 1 மீட்டருக்கே 15 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 308 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கான்செப்ட்? 1 மீட்டருக்கு 15 ரூபாய் செலவாகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன மொத்த மீட்டர் எவ்வளவு இருக்கு? மொத்த பரப்பளவு 308. அப்ப 1 மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுதுன்னா 308 மீட்டருக்கும் 15ஆல பெருக்குனா ஆகிற மொத்த செலவு நமக்கு கிடைச்சிருமா? ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு அவங்க 15 ரூபாய் ஆகுதுன்னு சொல்றாங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஏரியா 308. அப்ப இதோட ஃபுல் ஏரியா உங்களுக்கு டோட்டலா 308 மீட்டர் இருக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு செலவுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபான்னு கொடுத்திருக்கனால இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட். ஓகேவா? 4620. 4620. ஓகேவா? இந்த இதுதான் டோட்டல் காஸ்ட். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது நம்ம சர்க்கிள்லயும் பார்த்திருக்கோம், ஸ்கொயர்லயும் பார்த்திருக்கோம், ரெக்டாங்கிள்லயும் பார்த்திருக்கோம். சமன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாவே நம்ம ஏரியா தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஏரியாவை தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுவே வந்துட்டு வேலி போடுறதுக்கு அந்த மாதிரி வேர்ட் மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அத காஸ்ட் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா சமன்படுத்துறதுக்குன்னா பரப்பளவு கண்டுபிடிச்சு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகுதோ அந்த காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இதுவே வேலி போடுறாங்க அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிச்சு அதுக்கு எவ்வளவு காஸ்ட் அவங்க சொல்றாங்களோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. 2 பேர் ஃபர்ஸ்ட்ல தப்பா போட்டிருந்தீங்களே, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னீங்களா 2 பேரு? ஏரியா ரதீஷா. கண்டுபிடிக்காம டைரக்டா ஹைட்டையும் பேஸையும் இது பண்ணி இன்டு பண்ணிட்டு பிளஸ் பண்ணி 22 கண்டுபிடிச்சோம். அந்த 22 இன்டு 15 போட்டுட்டேன் மேம். ஏரியா ஃபைண்ட் அவுட் ஓகே ஓகே. ஏரியா கண்டுபிடிக்காம நம்ம ஏரியா கூட அதாவது மொத்த செலவு அப்படிங்கும்போது நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சாதானே அது கூட நம்ம இந்த செலவை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்ப புரிஞ்சது இல்லடா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. Question number 48. What happens? இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சில நிறைய டைம் கேக்குறாங்க. What happens to the area of the parallelogram? What happens to the area of the parallelogram? What happens to the area of the parallelogram? The height, sorry. What happens to the area of the parallelogram if the base is increased 2 times? If the base is increased 2 times. If the base is increased 2 times and the height is halved. And the height is what happens to the area of the parallelogram if the base is increased 2 times and the height is halved? Option எழுதிக்கோங்க. Option A, decrease to half. Decrease to half. Option A வந்துட்டு decrease to half. Option B, remains the same. Remains the same. Option A, decreases to half. Option B, remains the same. Option C, increases by 2 times. Increases by 2 times. Increases by 2 times.
Option D, none. None of the above. Option A decreases to half. Option B remains the same. Option C increases by 2 times. Option D none of the above. தமிழ் எழுதிக்கோங்க. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஆப்ஷன் ஏ எழுதிக்கோங்க. பாதியாக மாறும். ஆப்ஷன் ஏ பாதியாக மாறும். ஆப்ஷன் பி மாறாது. ஆப்ஷன் பி மாறாது. ஆப்ஷன் சி 2 மடங்காகும். ஆப்ஷன் ஏ பாதியாக மாறும். ஆப்ஷன் பி மாறாது. ஆப்ஷன் சி 2 மடங்காகும். ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. क्वेश्चन எழுதிட்டீங்களா? யாராவது ட்ரை பண்ணீங்களா? மேம் 2 மடங்காகுமா மேம்? 2 மடங்காகும். வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா? மாறாதாமா? ஒரு நிமிஷம்டா. வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, ஓகே பாருங்க. என்ன சொல்றாங்க? இணைகரத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்றாங்களா? ஓகேவா? இதுதான் இணைகரம். என்ன சொல்றாங்க? இணைகரத்தோட இப்ப நம்ம அடிப்பக்கம்ங்கிறத இந்த தானே சொல்வோம். இதுதான் இணைகரத்தோட அடிப்பக்கம்னு சொல்வோம். ஓகேவா? எப்பவுமே கொஸ்டினை படிக்கும் போது நமக்கு தெரியும் அந்த இணைகரம்ங்கிற ஃபிகர் எப்படி இருக்கும், பேஸ் எங்க இருக்கும், ஹைட் எங்க இருக்கும், அது எல்லாமே தெரியும். அப்ப ஃபிகரோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன சொல்றாங்க? இணைகரத்தோட அடிப்பக்கம்ங்கிறது இதுதான் சொல்லுவோம். இதுதான் பேஸ். ஓகேவா? பிங்கிறது பேஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட் எங்க இருக்கும் இணைகரத்துக்கு? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த டாட் லைன்ஸ் இதுதான் இது வந்து இணைகரத்தோட ஹைட். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த இணைகரம்ங்கிறத பேஸ் இப்படி இருக்கும், ஹைட் இப்படி இருக்கும். அவங்க சொல்றது இணைகரத்தோட அடிப்பக்கத்தை 2 மடங்கா மாத்துறாங்க. இப்ப நார்மலா ஒரு இணைகரம் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதோட பரப்பளவு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 × h. ஓகேவா? இவ்வளவுதான். இதுக்கு நம்ம நார்மலா தெரியுற பேஸ், ஹைட். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட பரப்பளவு நமக்கு தெரிஞ்சதுதான் ஏரியா. ஆனா அவங்க இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? அந்த இணைகரத்தோட அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப இணைகரம் இப்ப உங்களுக்கு இப்படி இருக்கு. ஓகேவா? நான் அந்த இணைகரத்தோட இந்த பேஸ 2 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப ஒரு பீன் இருக்கிறது எனக்கு இங்க என்னன்னு ஆகும்? 2 பீன் ஆகுமா? ஓகேவா? புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு? ஒரு பீன் இருக்கிறது எனக்கு இங்க என்ன ஆகும்? 2 மடங்கு ஆக்குறாங்கன்னு சொல்றதுனால அதோட அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. அடிப்பக்கம்ங்கிறது இதுதான்.
அப்ப இங்க ஒரு பி இருக்கு. அப்ப அடிப்பக்கம்ங்கிறது என்ன ஆகும்? 2 பின்னு ஆயிடுமா? 2 மடங்கு ஆகுறதுனால 2 பி. அடுத்து என்ன பண்றாங்க? அதோட உயரத்தை பாதியா குறைக்கிறாங்க. இப்ப இங்க ஹச்ன்னு இருக்கிறது பாதியா குறைஞ்சதுன்னா எனக்கு என்னன்னு வரும்? h/2ன்னு வருமா? ஓகேவா? அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க, உயரத்தை பாதியாக்குறாங்க. அப்ப இங்க இருக்க ஹச்ங்கிறது எனக்கு h/2ன்னு வரும். அப்ப இதோட பரப்பளவுல என்ன மாற்றம் நடக்கும்னு கேக்குறாங்க. அப்ப பரப்பளவு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதையும் பெருக்கணுமா? பேஸையும் ஹைட்டையும் பெருக்கணுமா? அப்ப இங்க பின்னு இருக்கிறது எனக்கு இங்க 2bன்னு ஆயிடுச்சு. இங்க ஹச்ன்னு இருக்கிறது எனக்கு h/2ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப இங்க கீழே டினாமினேட்டர்ல இருக்க 2வும் நியூமரேட்டர்ல இருக்க 2வும் எனக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு மறுபடியும் என்னதான் கிடைக்கும்? b into h தான் கிடைக்கும். எனக்கு பரப்பளவுல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா? இங்க இருக்க பரப்பளவும் இங்க இருக்க பரப்பளவும் எனக்கு எகைன் அதே மாதிரி தானே கிடைச்சிருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னா? எஸ் மேம். ஓகேவா? அப்ப அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப பின்னு இருக்கிறது நான் 2bன்னு போட்டிருக்கேன். இங்க 2 மடங்குங்கிறனால. இன்கேஸ் கொஸ்டின்ல 3 மடங்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இங்க 3bன்னு போடுவீங்க. ஓகேவா? உயரத்தை பாதியா குறைக்கிறாங்கிறனால நான் இங்க h/2ன்னு போட்டிருக்கேன். இதுவே உயரத்தை வந்துட்டு 1/4 பங்கா குறைக்கிறாங்கன்னா நீங்க h/4. கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க நம்பர்ஸ் போடணும். அடுத்து நமக்கு இதோட பரப்பளவுல என்ன மாற்றம் நடக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நார்மலா ஒரு இணைகரம் இருந்தா அதோட பரப்பளவு b into hன்னு வரும். அப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்போது இதோட பரப்பளவு அப்படின்னா 2b into h/2. எனக்கு இங்க இருக்க 2வும் இங்க இருக்க 2வும் கேன்சல் ஆயிடும். எகைன் எனக்கு b into h தான் கிடைக்கும். அப்ப எனக்கு பரப்பளவுல எந்த மாற்றமுமே இல்ல. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் பி, பரப்பளவு மாறாது. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஒரு கொஸ்டினை படிக்கும் போது அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எதையுமே மெமரி பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது ஃபார்முலா பாருங்க, அதுல பேசிங் இருக்கு, ஹைட்டிங் இருக்கு, எதன் டினோட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும் போது நம்ம நார்மலா ஒரு இணைகரம் போட்டு அதோட பேஸ் அதோட ஹைட் இருந்தா அதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க, அப்ப இதோட பேஸ்ல என்ன சேஞ்சஸ் பண்றாங்க, ஹைட்ல என்ன சேஞ்சஸ் பண்றாங்க, அப்ப இதோட பரப்பளவுக்கும் இந்த பரப்பளவுக்கும் என்ன சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. உங்களுக்கு டைரக்டாலாம் புக்ல இருக்க சம்ஸ் எல்லாம் கேக்குறது ரொம்ப ரேர். கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் போட முடியும். சரியா? இது புரியுதா எப்படி நம்ம பண்றோம்ன்றது? யாருக்கும் என்ன கான்செப்ட் புரியாம இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन நம்பர் 49. Question number 49. If the base and height of a parallelogram, if the base and height of a parallelogram if the base and height of a parallelogram are in the ratio 7:3, or in the ratio 7:3, and the height is 45 centimeter, and the height is 45 centimeter, then find the area of the parallelogram. Then find the area of the parallelogram. If the base and height of a parallelogram are in the ratio 7:3 and the height is 45 centimeter, then find the area of the parallelogram. தமிழ் எழுதிக்கோங்க. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும்
7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. இப்ப தீரு 8 மணிக்கு தீரு. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகேடா. ஓகேவா, நமக்கு நார்மலா இணைகரம் இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். என்ன சொல்றாங்க, அடிப்பக்கமும் உயரமும் சொல்லிட்டு அதோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. அடிப்பக்கம் அண்ட் உயரம்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஹெச்ன்னு சொல்லுவோமா. அடிப்பக்கத்தோட ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க, 7 சொல்லிருக்காங்க. 4720 centimeter square, ma'am. இன்னொரு சொல்லுங்க. 4720 centimeter square, ma'am. 2725 வரல. 4725. Yes, ma'am. 4725. ஓகேடா, வெரி குட்டா. ஓகேவா, அதோட அடிப்பக்கம் அதாவது ரேஷியோல கொடுத்திருக்கனால நான் 7x வச்சிருக்கேன். ஓகேவா, அதாவது அடிப்பக்கம் 7ன்னு அவங்க கொடுக்கல. இங்க இருந்து அதாவது அடிப்பக்கம் உயரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் சொல்றதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிறது அடிப்பக்கத்தை மென்ஷன் பண்ணுது, செகண்ட் இருக்க 3ங்கிறது இந்த உயரத்தை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, அப்ப இது ரேஷியோல தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் வேல்யூன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுக்குமே காமனா ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, 7x 3x நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அதோட அடிப்பக்கம்ங்கிறத நான் 7x கன்சிடர் பண்ணிருக்கேன், அதோட உயரம்ங்கிறத நான் 3x கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்ப கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் எழுதியிருக்கேன். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் அதோட ரேஷியோ 7:3 கொடுத்திருக்காங்க. அடிப்பக்கத்துக்கு 7x வச்சுக்கேன், ஹைட்டுக்கு 3x வச்சுக்கிட்டேன். ஏன் எக்ஸ் வச்சிருக்கேன்னு புரியுதுல்ல, ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் அதோட டைரக்ட் வேல்யூ கிடையாது, அது நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்கனால 7x வச்சிருக்கேன், இதை 3x வச்சிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்குமே காமனா ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அதன் உயரம் 45 சென்டிமீட்டர். அப்ப அடுத்த பாயிண்ட்லயே அதோட உயரம் 45 தான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு இருக்க க்ளூ வந்துட்டு ரேஷியோல நம்ம 3x வச்சிருக்கோம். ஆனா அடுத்த பாயிண்ட்லயே அதோட ஹைட் வந்துட்டு 45 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல இருந்து நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொடுக்குற பாயிண்ட்ல அதோட அடிப்பக்கமும் உயரமும் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ நான் 7x and 3x வச்சுக்கிட்டேன். அடுத்த லைன்லயே அவங்க அதோட உயரம் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த 3xங்கிறது தான் 45. புரியுதா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்க சம் சால்வ் பண்ணிடலாம். 3xங்கிறோட வேல்யூ தான் 45. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த 7x இந்த 3xக்கும் இந்த இடத்துல என்ன எக்ஸோட வேல்யூ வந்துச்சுன்னா இதோட அடிப்பக்கமும் உயரமும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இந்த எக்ஸோட வேல்யூங்கிறது தான் இது ரெண்டுக்கும் காமனா இருக்கும். இது அடிப்பக்கம், இது உயரம். ஓகேவா, இந்த 3xங்கிறது உயரம், ஆனா உயரம் 45ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 3xோட வேல்யூ தான் என்னது, 45. இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த எக்ஸோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அடிப்பக்கம் என்னன்னு கிடைச்சிருமா. அப்ப அடிப்பக்கமும் உயரமும் நமக்கு இருந்ததுன்னா அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா. இணைகரத்தோட பரப்பளவு அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கினா நமக்கு அதோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேவா, அப்ப இந்த க்ளூல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம். ஓகேடா ராஜேஸ்வரி, மீதி இருக்கிறதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம். ஓகேவா, இங்க 45 இருக்கு. ஓகேவா, இங்க இருக்க 3 பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், வகுத்தல்ல வந்துரும். ஓகேவா, இங்க எக்ஸும் 3 பெருக்கல்ல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், வகுத்தல்ல வந்துரும். இப்ப கேன்சல் பண்ணா 5 3 45. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 15 இருக்கும். அப்ப இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு அடிப்பக்கம் என்னன்னு கிடைச்சிருமா. அடிப்பக்கம் 7x கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அடிப்பக்கம் 7x கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிச்சா 15ங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இங்க இருக்க 7 அப்படியே தான் இருக்கு, எக்ஸுக்கு பதிலா பெருக்கல் 15. ஓகேவா, 5 ஆன்சர் என்ன வரும், 105.
பாதி ஓகே 7 105. அப்ப அடிப்பக்கம் 105ன்னு தெரியும். உயரம் என்ன? 3 into 15. ஓகேவா? உயரம் அவங்களே குடுத்துட்டாங்கல்ல 45ன்னு சொல்லிட்டு. உயரம் 45ன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. நீங்க 3 into 15ன்னு போட்டாலும் 45 தான் வரும். ஆனா நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. அவங்களே உயரம் என்னன்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு அடிப்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. உயரம் கொஸ்டின்லயே குடுத்தாச்சு. அப்ப இத வச்சு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா? பரப்பளவு ஏரியா ஃபைண்ட் பண்ணிரலாமா? என்ன ஃபார்முலா? அடிப்பக்கம் இன்டு உயரம், பேஸ் இன்டு ஹைட். ஓகேவா? பேஸோட வேல்யூ என்ன? 105. ஹைட்டோட வேல்யூ என்ன? 45. ஓகேவா? இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 105 into 45. 5274. ஓகேவா? 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் அதோட ஏரியா. ஓகேவா? இத மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றது பெரிய விஷயம் இல்ல. நமக்கு வந்துட்டு இந்த ரேஷியோவை வச்சு இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்ப நமக்கு குடுத்திருக்க ஒரு ரேஷியோக்கு அவங்களே வேல்யூ குடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது 3x ஓட வேல்யூ 45 அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு யோசிக்க முடிஞ்சு டக்குன்னு நீங்க எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஸ்டெப் நீங்க டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆச்சுனாவே போதும். புரியுதா? அதாவது நீங்க ஒரு சிலருக்கு சடனா தோணலன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே ரேஷியோல குடுத்திருக்காங்க. அடிப்பக்கமும் ரேஷியோல குடுத்திருக்காங்க 7xன்னு, உயரமும் ரேஷியோல 3xன்னு குடுத்திருக்காங்க. ஆனா அடுத்த லைன்லயே அதோட உயரம் 45ன்னு மென்ஷன் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்ப அதோட மீனிங் என்ன? இந்த 3xம் 45ம் ஈக்குவல் தானே? 3xங்கிற ரேஷியோ வந்துட்டு 45ங்கிற உயரத்துக்கு ஈக்குவல் தானே? இத வச்சுதான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அடிப்பக்கம் கண்டுபிடிக்கிறோம். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா சொல்லும்போது? Yes, ma'am. ஓகேடா. ஓகே, நான் ஒரு சம் தரேன். ஹோம்வொர்க் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50. மேம் ஒன் செகண்ட் சொல்லுடா. ஆன்சர் காமிங்க மேம். ஒன் செகண்ட் அந்த ஆன்சர் வரைக்கும் காமிங்க. யா ஓகே ஓகே ஓகேவாடா? ஓகே மேம் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க. The height of the parallelogram is the height of the parallelogram is 1/4 of its base. 1/4 of its base. The height of the parallelogram is 1/4 of its base. If the area of the parallelogram is area of the parallelogram is 676 square meter. 676 square centimeter. Find the height and the base. Find the height and the base. The height of the parallelogram is 1/4 of its base if the area of the parallelogram is 676 square centimeter. Find the height and the base. தமிழ்ல எழுதிக்கோங்க. 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓர் இணைகரத்தின் உயரம் 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓர் இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில்
அதன் அடிப்பக்கத்தில் 4ல் 1 பங்கு எனில் 4ல் 1 பங்கு எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. (676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஓர் இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 4ல் 1 பங்கு எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. கொஸ்டின் எழுதிட்டீங்களா? எஸ் மேம். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? என்ன ஒரே ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. நீங்க சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப இணைகரம் இந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்களா, அப்ப என்ன அர்த்தம், b into h இதோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 676ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? b into h இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப இது பேஸ், இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு வேல்யூ தான் கேக்குறாங்க. b யோட வேல்யூ என்னவா இருக்கும், ஹைட் h ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இது ரெண்டு தான் நம்மள கேக்குறாங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன, ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க நமக்கு. அதோட உயரம் 4ல் 1 பங்கு அப்படின்னா கால்வாசி தானே, 4ல் 1 பங்கு. ஓகேவா? அப்ப h ஓட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க, b/4ன்னு சொல்றாங்க. அதோட உயரம் வந்துட்டு அதோட அடிப்பக்கத்துல, அடிப்பக்கம்ங்கிறது தான் பேஸ், அடிப்பக்கத்துல 4ல் 1 பங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஸ்டின்ல வர்ற அந்த லைனுக்கான மீனிங் இதுதான். இதுதான் உங்களுக்கான ஹிண்ட். இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ரெண்டு க்ளூ தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி b யோட வேல்யூ என்னவா இருக்கும், h ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? மேம் எஸ் மேம். to h equal to 13 தானா மேம்? 13 அடுத்து பேஸ் 52. ஓகேடா, வெரி குட்டா. ஓகே, யார் போட்டீங்க இவ்வளவு சீக்கிரம்? ராஜேஸ்வரி மேம். ஓகேடா, சூப்பர்டா. சரி, ஓகே, மத்தவங்கள ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டு தான் க்ளூ. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறதுக்கான மீனிங்கே நான் எழுதிட்டேன். ஓகேவா? இதை வச்சு நீங்க அந்த சம்ம சால்வ் பண்ணி அதோட பேஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருங்க. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல எதுவும் டவுட் இருக்கா? மேம். ஓகேடா, ஓகேடா, தேங்க்ஸ்டா. தேங்க்யூடா. மேம் தமிழ் டெஸ்ட்லாம் என்னாச்சு மேம்? அதுக்கு தமிழ்லாம் நான் கேட்டு சொல்றேன்டா. எனக்கு கொஞ்சம் ஒர்க்னால நான் எதுவும் பேச முடியல. நான் கேட்டு சொல்றேன்டா. ஓகே மேம். ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஓகே மேம்.